டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த ஒரு மனிதர். சிறு வயதிலே கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவத்தில் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். மருத்துவம் பயின்று இயேசுவை அறியாத மனிதர்கள் மத்தியிலே கடந்து சென்று இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்லி மருத்துவம் அவர்களுக்கு செய்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்தார். ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரை நான் எங்க செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அவருக்கு காட்டிய தேசம் தான் ஆப்பிரிக்க தேசம். ஆம், ஆப்பிரிக்க தேசம் ஒரு இருண்ட தேசமாய் இருண்ட கண்டமாய் காணப்பட்டாலும் அந்த மனிதர்களும் இறைவனாம் இயேசுவின் அன்பிலே ஈர்க்கப்பட்டு அவருடைய அன்பிலே அவர்களும் கடந்து வர வேண்டும், அவர்களும் பரலோகத்தின் வாசிகளாய் மாற வேண்டும் என்கிற எண்ணத்தினால் அவர் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு கடந்து சென்று இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல அவர் பல தேசங்கள் எங்கும் நடக்க ஆரம்பித்தார். விளைவு அநேக ஆப்பிரிக்க தேச மக்கள் மத்தியிலே ஒரு எளிய எழுப்புதல் உண்டாகி அநேக மனிதர்கள், ஆப்பிரிக்காவில் வாழுகிற அநேக ஆண்களும் பெண்களும் சாரையாக கிராமமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக தேவாலயங்கள் எழுப்பி விட்டது. இறுதியாக ஒரு நாள் தன்னுடைய அறைக்குள்ளே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த தருவாயிலே ஜெப நிலையில் இருக்கும் போதே அவர் மரித்து அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் காணப்பட்டார். அந்த கண்டத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானார்கள். தங்களை ஆண்டவருடைய அன்பிலே நடத்தின டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்து போய்விட்டார் என்று சொல்லி இங்கிலாந்து ராணி இடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்தது. என்ன அந்த கட்டளை? டேவிட் லிவிங்ஸ்டனுடைய உடலை மறுபடியும் கொண்டு வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்று அழைக்கப்படுகிற ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற கல்லறை தோட்டத்திலே அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆப்பிரிக்க மக்கள் கலங்கினவர்களாய் அவரை கொடுக்க மனமில்லாமல் இருந்தார்கள். ஆனாலும் இங்கிலாந்து ராணியினுடைய கட்டளையை மீறி தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவருடைய இருதயத்தை ஆகிலும் ஆப்பிரிக்க மண்ணிலே புதையுங்கள், அவருடைய உடலை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி அன்பின் வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய இருதயம் மாத்திரம் இன்றைக்கும் ஆப்பிரிக்க கண்டத்திலே அந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்று சொல்லப்படுகிற அந்த இங்கிலாந்து தேசத்திலே ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற அந்த கல்லறை தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அன்பை நாம் கொண்டு செல்லும் போது ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய மகிமையை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே அவர்களுக்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நித்திய வாசியாக ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் அவர்களை சாட்சியாக அநேக தலைமுறைகளை ஊக்குவித்து அவர்களை ஊந்தி தள்ளுகிற ஒரு அற்புத சாட்சியை மாற்றுகிறார். உங்களையும் ஆண்டவர் அப்படியே மாற்றி நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டனை போல ஒப்புக் கொடுப்போமானால் நம் வாழ்வையும் ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.